أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وأمطرنا عليهم مطرا فانظر كيف كان عاقبة المجرمين. பிறகு அக்கூட்டத்தார்கள் மீது நாம் பொழிந்தோம் கல் மழையை. பிறகு பாருங்கள் அக்குற்றவாளிகளின் கதி என்னவாயிற்று. وإلى مدين أخاهم شعيبا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره قد جاءتكم بينة من ربكم فأوفوا الكيل والميزان ولا تبخسوا الناس أشياءهم ولا تفسدوا في الأرض بعد إصلاحها ذلكم خير لكم إن كنتم مؤمنين. மேலும் மதியன் வாசிகளிடம் அவர்களுடைய சகோதரரான ஷுஐபை அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமுதாயத்தார்களே, அல்லாஹ்வுக்கு அடிபணியுங்கள். அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துள்ளது. எனவே அளவையை முழுமையாக அளந்து எடையை சரியாக நிறுங்கள். மக்களுக்கு அவர்களுடைய பொருள்களை குறைத்து கொடுக்காதீர்கள். பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு அதில் நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர்கள். உண்மையிலேயே நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாயின் இதில்தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. ولا تقعدوا بكل صراط توعدون وتصدون عن سبيل الله من آمن به وتبغونها عوجا واذكروا إذ كنتم قليلا فكثركم وانظروا كيف كان عاقبة المفسدين. மேலும் வாழ்வின் ஒவ்வொரு பாதையிலும் கொள்ளைக்காரர்கள் போல மக்களை பயமுறுத்துபவர்களாகவும் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுப்பவர்களாகவும் இருக்காதீர்கள். மேலும் நேரான வழியை கோணலாக்க முயலாதீர்கள். நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். பிறகு அல்லாஹ் உங்களை பல்கி பெருகச் செய்தான். இன்னும் கண் திறந்து பாருங்கள், உலகில் குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை. وَإِن كَانَ طَائِفَةٌ مِّنكُمْ آمَنُوا بِالَّذِي أُرْسِلْتُ بِهِ وَطَائِفَةٌ لَّمْ يُؤْمِنُوا فاصبروا حتى يحكم الله بيننا وهو خير الحاكمين. நான் என்னென்ன அறிவுரைகளுடன் அனுப்பப்பட்டுள்ளேனோ அவற்றின் மீது உங்களில் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டும் மற்றொரு பிரிவினர் நம்பிக்கை கொள்ளாமலும் இருந்தீர்களானால் அல்லாஹ் நமக்கிடையே தீர்ப்பு வழங்கும் வரை பொறுமையுடன் காத்துக் கொண்டிருங்கள். அவனே தீர்ப்பு வழங்குவோரில் மிகச்சிறந்தவன். قال الملأ الذين استكبروا من قومه لنخرجنك يا شعيب والذين آمنوا معك من قريتنا أو لتعودن في ملتنا قال أولو كنا كارهين. அவருடைய சமுதாயத்தாரில் ஆணவம் மிகுந்த தலைவர்கள் கூறினார்கள், ஷுஐபே, உம்மையும் உம்முடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டி வரும், அல்லது நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்ப வேண்டியிருக்கும். அதற்கு ஷுஐப் பதில் தந்தார், நாங்கள் விரும்பாதவர்களாய் இருந்தாலுமா எங்களை வற்புறுத்தி உங்கள் மார்க்கத்திற்கு திருப்பி விடுவீர்கள்? قد افترينا على الله كذبا إن عدنا في ملتكم بعد إذ نجانا الله منها وما يكون لنا أن نعود فيها إلا أن يشاء الله ربنا وسع ربنا كل شيء علما على الله توكلنا ربنا افتح بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين. உங்கள் மார்க்கத்திலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றிவிட்ட பின்னர் அதன் பக்கமே நாங்கள் திரும்பினால் நாங்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைத்தவர்களாய் ஆவோம். மேலும்
நாங்கள் அம்மார்க்கத்திற்கு திரும்பி வருவது எங்களை பொறுத்து எவ்விதத்திலும் சாத்தியமானதென்று எங்கள் இறைவனாகிய அல்லாஹு நாடினாலன்றி. எங்கள் இறைவனின் அறிவு அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹுவையே நாங்கள் முழுமையாக சார்ந்துள்ளோம். எங்கள் இறைவனே, எங்களுக்கும் எங்களின் சமுதாயத்தாருக்கும் இடையில் சரியாக தீர்ப்பளிப்பாயாக. நீயே சிறப்பாக தீர்ப்பு வழங்குபவனாயிருக்கிறாய். وقال الملأ الذين كفروا من قومه لئن اتبعتم شعيبا إنكم إذا لخاسرون. அவர் கூறியதை ஏற்க மறுத்துவிட்ட அவருடைய சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் தமக்கிடையே கூறிக்கொண்டார்கள், நீங்கள் ஷுஐபை பின்பற்றினால் நிச்சயமாக அழிந்து போவீர்கள்.